ஒரு வழியா எங்க காலேஜ்ல நடந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செம்மாலி டேஸ் கொண்டாடுறதுக்காக ஊருக்கு புறப்பட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி தேவையான துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இரவு உணவை வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டேன். இந்த வாட்டி நான் டைரக்டா ஊருக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இங்க இருந்து டைரக்டா பாண்டிச்சேரி போறேன். நம்ம சேனலோட சில்வர் பிளே பட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணா எங்க மாஸ்டர் கையில தான் ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த நாள் ஒரு வழியா நெருங்கிடுச்சு. நான் எங்க வீட்டுல எதனா வாங்கிட்டு வந்தாலே அந்த சமயமே மொத்தத்தையும் பிரிச்சு மெஞ்சிரும். ஆனா இது வந்து ஒரு மாசம் ஆகியும் நான் ஓபன் பண்ணல நினைக்கும் போது என் பேஷன்ஸ் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பசிக்காம இருக்க ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு நல்ல நாள் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க அண்ணாட்ட இருந்த கால தம்பி ஒன்ன மாதிரி இங்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அண்ணா அது நான் தானேன்னு சொல்லிட்டு அண்ணாவை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு புதுச்சேரி பஸ் ஏறி உட்காந்துட்டேன். எப்ப பஸ் ஏறினாலுமே ஜன்னல் சீட்டா பார்த்து தான் உட்காருவோம். பட் நமக்கு இன்னைக்கு திஸ் மூல காரணம் தான் கிடைச்சது. வண்டி புறப்பட்ட 3.5 மணி நேரத்துல பாண்டிச்சேரியில வந்து இறக்கி விட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னா நான் வந்து இறங்கினதே 1:30 மணி பக்கம். நம்மள பிக்கப் பண்றதுக்கு தான் யாருமே இல்ல. கிறிஸ்துமஸ் தினம்ன்றதுனால மூலைக்கு போலீஸ் வேற இருந்தாங்க. நல்ல வேலையா ராபிடோ புக் பண்ண அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு அண்ணா வந்து பிக்கப் பண்ணாரு. அவருக்கு இந்த நேரத்துல கொட்டி நன்றிகள். பாண்டிச்சேரியில இருக்க மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அகிலனுக்கு கால் பண்ணி வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு இல்ல வந்து கேட்ட திறந்து விட்டான். அப்படியே தூக்க கழகத்திலே ரூமுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்த லக்கேஜ் ஓரமா வச்சுட்டு அப்படியே மட்டையிட்டேன். நாளைக்கு அகாடமி போய் சில்வர் பட்டன் ஓபன் பண்ணிட்டு மஜா பண்றோம். மறக்காம அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த வீடியோல பார்க்கறேன். டாடா பை.